எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய ஞான வகுப்பை தூங்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக, நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. கடந்த 2 வகுப்புகளில் நாம் முக்கியமான சில டீச்சிங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நாம் கற்றுக்க போகிற ஒரு ஃபார்முக்கான அடிப்படையாக இதை நாம் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நினைவூட்டல். நம்முடைய வாழ்க்கை என்பது இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, அவ்வளவுதான். வாழ்க்கைக்கான விளக்கம் என்பதாக நாம் இதைத்தான் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். கடந்த காலம், இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், நாளைய வாழ்க்கை, வருங்காலம். இதில் கடந்த காலம் என்பது முடிந்து விட்டது. வருங்காலம் என்பது இனி வரவிருப்பது. நிகழ்காலம் என்பது இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் என்பது, இந்த க்ஷணம் என்பது நாளைய வாழ்க்கை குறித்ததாகவே இருக்கிறது. இந்த மொமெண்ட்ல நாம நாளைய வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தை தான் செய்யறோம். இந்த மொமெண்ட்ல செய்யக்கூடிய விஷயம் நாளைய வாழ்க்கைக்காக தான். இல்லை, இந்த மொமெண்ட்டுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. ஆனா இந்த மொமெண்ட்ல நம்ம பண்ற விஷயம்தான் நாளைய வாழ்க்கையில நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஆனால் இந்த க்ஷணம், இந்த நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தினுடைய விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலம் என்பது நாம் செய்த நிறைய தவறுகளாலும் நன்மைகளாலும் நிரம்பியதாக இருக்கலாம். அந்த கடந்த காலத்தினுடைய விளைவுகளாகவே இந்த நிகழ்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்காலம் நாளைய வாழ்க்கைக்கானது. ஸோ இந்த இடத்துல, இந்த நிகழ்காலம் அப்படிங்கிற இந்த இடத்துல நமக்கு ஒரு சரியான கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா
கடந்த காலமே தான் நாளைய வாழ்க்கையிலையும் தொடரும். இப்ப இந்த நிகழ்காலம்ங்கிறது கடந்த காலத்தினுடைய விளைவாகவும் இருக்கிறது. கடந்த காலம் எப்படியானதாக இருக்கிறதோ அப்படியான விளைவை நாளைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவதற்கான தாக்கங்களை நிகழ்காலத்தில் கடந்த காலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது தப்பா இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நாளைய வாழ்க்கைக்கு வேண்டாம் அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய பட்சத்துல இந்த நிகழ்காலத்துல கடந்த காலத்தினுடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வராம பார்த்துக்கணும். அப்படியே வந்தாலும் அது வருங்காலத்துல ரிப்பீட் ஆகாத அளவுக்கு சில மாற்றங்களை நாம செய்யணும். எப்ப செய்யணும்? இந்த க்ஷணத்துல செய்யணும். இதுக்கு தேவையான ஒரு விஷயம்தான் விழிப்புணர்வு. மீண்டும் நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நிகழ்காலம் என்பது வருங்காலத்திற்கானது. வருங்காலம் என்பது கடந்த காலங்களைப் போல அல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். மேன்மையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், ஞானங்களோடு இருக்க வேண்டும், மேன்மைகளோடு இருக்க வேண்டும். அமைதியும், சமாதானமும், குளிர்ச்சியும், கதகதப்பும் இருக்க வேண்டும். தூய உணவுகளும், உறவுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நாளைய வாழ்க்கைக்கான விருப்பம். கடந்த காலத்தில் அது இல்லை. நாளைய வாழ்க்கைக்கான செயல்களை நாம் இந்த நிகழ்காலத்தில் தான் செய்ய வேண்டும். ஆனால் நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தினுடைய விளைவாக இருக்கிறது. கடந்த காலத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் நாம் விழிப்புணர்வு இன்றி செயல்பட்டால் கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே தான் வருங்காலத்திலும் நடக்கும். நாம இந்த ஒரு செயின் ரியாக்ஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் தான் பிரேக் பண்ணணும். ஏன்னா நிகழ்காலத்துல கடந்த காலங்களுடைய விளைவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல நம்ம விருப்பங்கள் இருக்குது, நாளைய வாழ்க்கைக்கான விருப்பங்கள். நாளைய வாழ்க்கைக்கான நம்ம விருப்பங்களை செறிவூட்டி வலிமை மிக்கதாக மாற்றி கடந்த காலத்தினுடைய கெட்ட விளைவுகளுடைய தாக்கம் வருங்காலத்திற்குள் பரவி விடாமல், நுழைந்து புகுந்து விடாமல் நாம் தடுக்க வேண்டும் என்றால் நமக்கு நிகழ்காலத்துல ஒரு வலிமை மிக்க விழிப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மண்டே செஷன்ல கடந்த காலத்தை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. அதுல உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோமே. அதுல நிறைய நம்ம செஞ்ச தவறுகள் வரும். அந்த தவறுகளை நாம தவறுகள்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். அதை நீங்க நியாயப்படுத்த முயற்சி செய்திடக்கூடாது. தவறுனா தவறு தான். எப்போ ஒரு தவறு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அப்பதான் சரியான விஷயங்களுக்கான ஸ்பேஸ் உருவாகும். எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு பிரச்சனைய அது உங்களால தான் வந்துச்சுன்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்த பிரச்சனையில உங்களுடைய ரோல், நம்மளுடைய ரோல் கண்டிப்பா இருக்கும்ல. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி சொல்யூஷனே கிடைக்காது. நீங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மனிதன் எப்பயுமே நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். அவன் அப்படி பண்ணிட்டான். இது இப்படி நடந்துருச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த சூரியன் உதிக்காம இருந்திருந்தா நான் இந்த மாரி பண்ணியிருப்பேன். இந்த மாரி தன்னை தவிர மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ, எல்லாத்துலயுமே குறைகளை சொல்லக்கூடிய, பழியை போடக்கூடிய ஒரு போக்கு தான் அவனுக்கு இருக்கும். எப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எனக்கு நடந்த கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு மகா சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, அப்பதான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த தவறுகளை தவறுகளாகவே பார்ப்பது. கொஞ்சம் கூட நியாயப்படுத்தாமல் இருப்பது. அந்த தவறுகளுக்கு நான் தான் காரணம் என்று அவன் நினைப்பது என்பது அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனையும் கொடுக்கும். அந்த சொல்யூஷன் எப்படி தெரியுமா வரும்? இந்த நிகழ்காலத்துல கடந்த காலங்களுடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை இல்லாம பார்த்துக்கும். கடந்த காலத்தில் நடந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கும். அப்போ தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க நிகழ்காலத்துல நம்ம வெளிப்படுத்த வேண்டிய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சுகவீனங்களுக்கு நம்மை தவிர யாரும் காரணம் இல்லை என்பதை முதலில் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல்
இந்த விழிப்புணர்வு, இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் விழிப்புணர்வு. விழிப்புணர்வுன்றது ஒண்ணும் இல்ல. விழிப்புணர்வு என்பது சத்தியங்களில் கலந்து விடுவது அவ்வளவுதான். இதுதான் விழிப்புணர்வு. சத்தியத்திற்கு முரண்பாடாக இல்லாமல் இருப்பதுதான் விழிப்புணர்வு. அதுல முக்கியமானது நம்ம தவறுகள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கும்போது, நெறைய மனிதர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு போய்விடும். ஏன்னா கடந்த காலங்கள்ல நமக்கு பலர் மேல அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி நமக்கு தெரியாமலேயே நிகழ்காலத்தில் இப்போது நம்முடைய மனதில் இருந்து கொண்டிருக்கு. உங்க அம்மா மேல, உங்க அப்பா மேல, உங்க சகோதரி மேல, சகோதரன் மேல, உங்க மனைவி மேல, உங்களுடைய நண்பர்கள் மேல, உங்க ஆஃபீஸ் கலீக்ஸ் மேல, உங்க பார்ட்னர்ஸ் மேல, உங்க டீச்சர்ஸ் மேல, எல்லார் மேலயுமே ஒரு விதமான அதிருப்தி என்பது மறைவான தன்மையில் இப்போது நம்முடைய மனங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அது அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? நம்ம எல்லாமே பதிவுகளின் அடிப்படையில தான் பார்க்குறோம். யாராவது ஒருத்தர பார்க்குறோம். அவர பார்த்த உடனே அவர் செஞ்ச தவறும், உங்களுக்கு நேர்ந்திருக்க துன்பங்களுக்கு நீங்க அவர குற்றம் குறைகள் சொல்லினீர்களே, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவர் மீது உங்களையே அறியாமல் ஒரு வெறுப்புணர்வும், ஒரு அதிருப்தி உணர்வும் உங்கள் மனதில் இருக்கிறது. இது அவரை ஒன்றும் செய்யாது. உங்களுடைய வருங்காலத்தை, நம்முடைய வருங்காலத்தை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நிகழ்காலத்த நாம வெளிப்படுத்த வேண்டிய விழிப்புணர்வு என்பது, நம்முடைய நிலைமைக்கு நாம் தான் காரணம். நம்மை தவிர யாருமே காரணம் இல்லை என்பதை உணரும்போது, எந்த ஒரு மனிதர் மீதும், கடந்த காலத்துல எந்த ஒரு மனிதர் சார்ந்தும் எந்த ஒரு அதிருப்தி உணர்வும், வெறுப்புணர்வும் நம்முடைய மனதில் இருக்கவே இருக்காது. இதுதான் நிகழ்காலத்துல கடந்த காலத்தினுடைய தாக்கங்களை ஏற்படுத்தாமல், நாம் விரும்பக்கூடிய நன்மையான விருப்பங்கள் இருக்கிறதே, அதை வருங்காலங்களில் ஏற்படுத்துவதற்கான ஸ்பேஸ உருவாக்கும். அந்த ஸ்பேஸ உருவாக்காம நன்மைகள் நிகழ முடியாது. நம்ம காலை பிரார்த்தனையில சொல்றோமா இல்லையா? இறைவனே, எங்களுக்காக நீ நாடி இருக்கக்கூடிய நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. இறைவன் ஒண்ண குடுத்துட்டான். அத வைக்கிறதுக்கு உங்களுக்குள்ள இடம் வேணுமே! அப்பதானே அது வந்து பிளேஸ் ஆகும். அந்த இடத்தெல்லாம் நாம வெறுப்புகளை கொண்டும், அதிருப்திகளை கொண்டும், சமாதானமின்மைகளை கொண்டும் நிரப்பி வைத்திருக்கும்போது, இறைவனுடைய அருள்களுக்கு இடம் இருக்காது. எனவே, நாம் நிகழ்காலத்தில் இந்த விழிப்புணர்வை வெளிப்படுத்த வேண்டும். எந்த விழிப்புணர்வு? இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைக்கு நான் தான் காரணம். வேறு யாருமே காரணம் அல்ல. இதுல மனிதர்களை எல்லாம் நம்ம சொல்றோமே, இறைவனையும் சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம. அதான் பிரச்சனை இப்போ. அந்த சனி கிரகம் மட்டும் அன்னைக்கு அந்த மாரி இருந்தா, இந்த 7:30 சனி வந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன். எத்தனையோ பேர் சொல்லி கேட்டுருக்கீங்களா இல்லையா? அதாவது மனித மனம் தன்னை தவிர அனைத்தையும் குறை சொல்லும். ஏனென்றால் மனித மனம் அந்த மனம் 2க்கு சத்தியம் மட்டும் தெரியாது. நீங்க விழிப்புணர்வா இருந்தா மனம் 2 என்னெல்லாம் சொல்லுதோ, அதுக்கு ஆப்போசிட்டா முடிவு எடுத்துக்கிறலாம். இவைங்கெல்லாம் காரணம் மனம் 2 சொல்லுதா? நீங்க என்ன தெரியுமா பண்ணலாம்? இவைங்கெல்லாம் காரணம் இல்ல. நான் தான் காரணம். ஏன்னா மனம் 2 நீ காரணம் இல்லன்னு தானே சொல்லுது. அத அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீ தான் காரணம். ஸோ இந்த "தீதும் நன்றும் பிறர் தர வாரா" அப்படிங்கிற இந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, இந்த நிகழ்கால வாழ்க்கையில் கடந்த கால வாழ்வினுடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இல்லாம போகுது. பெருமளவு குறைகிறது. இப்போது நாளைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். இந்த விழிப்புணர்வுக்கான இந்த விழிப்புணர்வ தக்க வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியது தான் தியானம். ரைட். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளும் நம்ம டிஎம்எஸ்ல பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப அத கேட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து ஒரு புதிய ஒளி ஏற்பட்டிருப்பதை உணர முடியும். இது இறைவனுடைய அழைப்பு. ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்மையும், மேன்மையும் நமக்காக உண்டு. இந்த அழகிய புரிதலோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு, புற உலகத்திலிருந்து விலகி, உங்களுடைய உலகத்தில், உங்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நுழையுங்கள். அக உலகில் நுழையுங்கள். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் கொள்ளுங்கள்.
உடல் அதிட்டானாவில் நிலை பெறட்டும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சு. மூச்சின் மீது இயல்பான கவனம். அந்த கவனத்துடன் அழகிய உணர்வு இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உயிராற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. விலை மதிக்க முடியாதது இந்த உயிராற்றல். மூச்சு எனும் இந்த உயிராற்றல் நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறதே, இதற்கு விலை கிடையாது. இது மனிதர்கள் சம்பந்தமானதோ உலகம் சம்பந்தமானதோ அல்ல. இது இறைவன் புறத்திலிருந்து அவன் படைப்புகளுக்கு அவன் வாக்களித்துள்ளபடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற உயிர். உயிர் என்பதன் அர்த்தமே நமக்கு தெரியாது. ஆனால் அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட தன்மையில் இறைவன் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெற தொடங்குங்கள். உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஆதரவையும் எதிர்ப்பையும் கொள்ளாதீர்கள். அவைகளை வெறுமனே பார்த்து கொண்டு தியானத்தில் நிலைத்திருங்கள். சாட்சி பாவனையில் உறுதியாக நிலை பெற்றிருங்கள். சாட்சி பாவனை தொடங்கலாம்.
கனவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளும். திங்கள், செவ்வாய், புதன் இன்றைய வகுப்பு இதில் பேசப்பட்டுள்ள விஷயங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து நாம் கற்கவிருக்கும் அந்த புதிய வழிமுறைக்கு பேருதவியாக இருக்கும். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.